Praise the Lord, hallelujah. சோத்திரம் 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 சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2024 ஜூன் மாதம் 26 வியாழக்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, மகிழ்ச்சியோட கர்த்தரை நாம் ஆராதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. சோத்திரம் 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 சோத்திர ஆண்டவரே. இந்த கர்த்தர் உண்டு பண்ணின நாள் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போமா, சேர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. கர்த்தருக்குள் நாம் மகிழ்வோமா. ஹalleluya. கர்த்தரை நாம் மகிழ்ச்சியோட ஆராதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. சோத்திரம் ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நாங்களுமே துதிக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு செய்த சகல உபகாரங்களுக்காக நாங்களுமே துதிக்கிற ஆண்டவர், உமைக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை பாதுகாத்து உம்முடைய கிருபையை நினைக்கும் போது நாங்கள் உமைக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த உலகத்தில் நாங்கள் ஆயிருக்கிறது உம்முடைய கிருபையை ஒன்றுதான் ஆண்டவரே. எல்லா நோய்களிலிருந்தும் விபத்திலிருந்து எல்லா அனர்த்தங்களிலிருந்து எங்களை காப்பாற்ற உம்முடைய கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். நேற்று முழுது எங்களை பாதுகாத்து உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நேற்று ராத்திரியில் நடந்த மீட்டிங் ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காக நாங்களுமே துதிக்கிற ஆண்டவர், உமைக்கு நன்றி செலுத்துகிறோம். நேற்று ராத்திரியில் எங்களுக்கு தந்த நல்ல தூக்கத்துக்காக நன்றி. நிம்மதியோட தூங்கும்படி கிருபையை செய்ததற்காக நாங்களுமே துதிக்கிற ஆண்டவரே, உமைக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திர ஆண்டவர். இன்று காலை வேளையில் எங்களை எழுப்பின உம்முடைய வல்லமைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களை கரம் பிடித்து நடத்த போற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆரோக்கியமாக பலத்தோடு எழுப்பின வல்லமைக்காக நாங்களுமே துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறப்பா. ஹalleluya. உம்மை நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே, உமைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம் ராஜா. இன்று காலை வேளையில் ஒருமனமாய் நாங்கள் உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உமைக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் செய்த எல்லா உபகாரத்துக்காக நாங்கள் உமைக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, ஒருமனமாய் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. சங்கீதம் 34 சங்கீதம் 1வது வசனம். கர்த்தரே, நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதையே கேட்டு மகிழுவார்கள். என்னோடு கூட கர்த்தரையே மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் அவன் கர்த்தரையே தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்று காலவேளையில் நாம் ஒருமனமாய் ஐக்கியமாய் நாம் ஜெபிப்போமா. ஆமென். தேவ முகத்தேக்கு நாம் கண்களை ஏறெடுப்போமா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கிய தகப்பனே, அருமையான நல்ல காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நேற்று முழுவதும் எங்களை பாதுகாத்த கிருபைக்கு நன்றி. நல்ல தூக்கத்தை தந்ததற்கு நன்றி. ஆரோக்கியமாக பலத்தோடு எழுப்பதற்கு ஸ்தோத்திரம். இன்று காலவேளையில் ஒவ்வொரு மக்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நோய்கள் குணமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புத சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹalleluya. மெசேஜை கேட்கிற ஒவ்வொரு மக்கள் மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். எல்லா வியாதிகளும் பலவீனங்களும் இப்போது குணமாகட்டும். சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தருடைய கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. எங்கேயா இருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தருடைய கிருபை இறங்கட்டும். எல்லா நோய்களில் இருந்தும் விடுதலை ஆகட்டும் அப்பா. பரிபூர்ண சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும் ராஜா. ஸ்தோத்திர ஆண்டவரே. உம்மால் கூடாததான ஒன்றுமே இல்லை அப்பா. உம்மால் கூடாததான உம்மாலே ஆமென் குணமாக்க முடியாத எந்த நோய்களும் இல்லை, எந்த வியாதிகளும் இல்லை ஆண்டவரே. இப்போதே குணமாகட்டும். சோர்வுகள் மாறட்டும். பயங்கள் நீங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்பிக்கை உண்டாகட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி. எல்லா நோய்களிலிருந்தும் விடுதலை ஆகட்டும். மற்ற பலவித பிரச்சனைகள் பாருங்கள் இப்போதே மாறி போகட்டும் ஆண்டவரே. தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா. உம்முடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு போதகருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். நாளை நடக்கிற மிடில் ஈஸ்ட் நடக்கிற ஆமென் ஆராதனைகள் ஸ்தோத்திர ஆண்டவர். ஒவ்வொரு திருச்சபைகளையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குழந்தைகள் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பட்டும். ஆவிக்குரிய வல்லமையை பெற்றுக்கொள்ளட்டும். ஒரு பெரிய ஆவியின் ஊற்றுதல் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தைகள் மேலும் ஆவிக்குரிய ஊற்றுதல் வெளிப்படட்டும் அப்பா. ஸ்தோத்திரம்.
கர்த்தர் அபிஷேகம் பண்ணிருக்கிற கிருபைக்கு நன்றி. ஜெபத்தை கேட்ட கிருபைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்க வாழ்க்கையில் நிரம்பி வழுவதற்காக வேண்டிக் கொள்கிறோம். நாளை காலையில் 8:15 நம்ம திருச்சபையின் ஆராதனை ஆரம்பிப்பார். கரெக்டான நேரத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடந்து வாருங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அப்போஸ்தலர்கள் நடபடி ஆமென் 1ஆம் அதிகாரம் அதோட 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது ஸ்தோத்திரம், நீங்கள் பலன் அடைந்து ஒரு వ్యక్తిயின் மேல் ஒரு மனுஷன் மேல் கர்த்தர் பரிசுத்தாவி வரும்போது ஸ்தோத்திரம், அவர் பலத்தை பெற்றுக்கொள்ளும். பலவிதமான அனுபவங்கள் வெளிப்படும். ஒருவேளை நீங்கள் குதித்து சாடலாம். ஆமென் ஸ்தோத்திரம். சத்தமிடலாம். ஆமென் ஹல்லேலூயா. சத்தமா கரங்களை அடிக்கலாம். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான சில அனுபவங்கள் பரிசுத்தாவி நம்ம சரீரத்தின் மேல் வரும்போது அவன் வெளிப்படும். ஆனாலும் பிரியமானவர்களே, இம்பார்ட்டன்டானது ஒரு பரிசுத்த ஆவி ஒருவன் மேல் வரும்போது அவன் பலத்தை பெற்றுக்கொள்ளும். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நீங்கள் ஆமென் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போதே இந்த பரிசுத்த ஆவி உங்கள் மேல் அவன் இறங்கி வரும். ஆமென். பரிசுத்த ஆவியானவரோட வல்லமை உங்கள் மேல் வெளிப்படும். அது ஒரு சாதாரணமான சக்தி கிடையாது. அவன் சாதாரணமான ஒரு வல்லமை கிடையாது. அவன் அசாதாரணமான ஒரு வல்லமை உங்கள் மேல் வெளிப்படும். இது ஒரு டைனமிக் பவர். இது ஒரு சாதாரணமான சக்தி கிடையாது. ஆமென் ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்கள் மேல் இறங்கி வரும்போது நீங்கள் பலத்தை பெற்றுக்கொள்ளும். நீங்கள் ஆமென் பரிசுத்த ஆவி உங்களோடு கூட இருக்கும்போது, உங்கள் மேல் இறங்கி வரும்போது பரிசுத்த ஆவி உங்களுக்கு ஆறுதலை செய்யும். நீங்கள் ஆயிருக்கிற சோர்வுகளில் இருந்து, உங்கள் பயங்களில் இருந்து, உங்கள் பிரச்சனைகளில் இருந்து பரிசுத்த ஆவி உங்களை விடுவிப்பார். ஸ்தோத்திரம். நீங்கள் விசுவசிக்க வேண்டியது ஆமென். இன்று உங்களாலே ஆமென் ஏதோ ஒரு காரியத்தை மேற்கொள்ள முடியாதபடி, ஏதோ ஒரு காரியத்துக்கு முன்னாக நீங்கள் ஆமென் தோல்வி அடைந்திருக்கிறீங்கன்னா, இப்போது நீங்கள் செபித்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது அந்த தோல்வி மாறும், பராஜயங்கள் மாறும். ஆமென் ஜெயம் வரும். ஆமென். இது ஒரு மானுஷிகமான ஆமென் சக்தி கிடையாது. ஆமென். இது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை. ஸ்தோத்திரம். உதாரணமா சொன்ன ஆமென் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் பரிசுத்த ஆவி இருந்ததினாலே ஆமென் ஸ்தோத்திரம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் போது, இயேசு யோர்தானிலே ஞானஸ்நானம் எடுக்கும் போது ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, அதுவரைக்கும் இயேசு எப்படி இருந்தாரோ, அதுக்கப்புறம் இயேசு எப்படி இருந்தாரோ நம்ம பார்க்கும்போது, ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவி அவர் மேல் இறங்கினதுக்கு அப்புறம் ஆமென் பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிச்சது. அற்புதங்கள் நடந்தது. ஸ்தோத்திரம். சீஷர்களை பாருங்கள். ஆமென். அவர்கள் எப்போது ஆமென் பெந்தெகோஸ்தே நாளில் அவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாரோ, அன்னிலே இருந்து அவர் பயங்கள் நீங்கினது. ஆமென் ஹல்லேலூயா. தைரியமா பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தது. நோய்களை குணமாக்கினது. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவி என்றது நம்ம வாழ்க்கையில வரும்போது பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். ஆமென். அது பெரிய அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில உருவாக்கும். ஸ்தோத்திரம். நீங்கள் உங்க வாழ்க்கையில நீங்கள் செய்கிற காரியங்கள் ஆமென் அது முடிவடையும்படி, ஆமென் அந்த காரியங்களே உங்களுக்கு ஆமென் சாத்தியமாகும்படி உங்கள் மேல் பலப்படுகிற, உங்கள் மேல் வெளிப்படுகிற வல்லமை தான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. ஸ்தோத்திரம். ஆமென். உங்களுக்கு ஆமென் உங்க வாழ்க்கையில எவனாலும் செய்ய முடியாது இருக்கிற காரியங்கள், யாராலும் செய்ய முடியாது இருக்கிற காரியங்கள் உங்க வாழ்க்கையிலே ஆமென் செய்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். உங்க செய்ய வைக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த வல்லமை உங்கள் மேல் வெளிப்படும் போது, இதுவரைக்கும் உங்களால முடியாது இருக்கிற சில காரியங்களே நீங்களே செய்யும்படி கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் வல்லமை வெளிப்படும். ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்கள் பிசினஸ் செய்கிறவர்களாயிருக்கலாம், விவசாயம் பண்ணுகிறவர்களாயிருக்கலாம், வியாபாரம் பண்ணுகிறவர்களாயிருக்கலாம், வேலைக்கு போகிறவர்களாயிருக்கலாம். ஆமென். இதுவரைக்கும் உங்களால முன்னேறி செல்ல முடியாது இருக்கிற சூழ்நிலைகள், அந்த தடைகள் மாறும். இந்த பரிசுத்த ஆவி உங்களை பலப்படுத்தும். உங்க பிசினஸ்ல நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும், விவசாயத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உங்க வேலையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும், ஊழியத்தில் நீங்கள் ஆசீர்வாதமா மாறும். ஸ்தோத்திரம். இன்று ஆமென் காலை வேளையில் ஜெபியுங்கள். ஆண்டவரே பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தாரும். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் வித்தியாசத்தரா மாறும். ஆமென். நீங்கள் இன்னொரு புது மனிதனா மாறும். புது கரங்கள் ஆமென் புது காரியங்கள் உங்களின் மேல் வெளிப்படும். நீங்கள் கரங்களை தூக்கி நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவரே நீங்கள் அப்படியே அறிக்கையிடுங்கள். என் மேல் பரிசுத்த ஆவி உண்டு, நான் தோல்வி அடைய மாட்டேன். ஆமென். நான் வெற்றியை பெற்றுக்கொள்ளுவேன். பரிசுத்த ஆவியானவரன் கூட இருக்கிறான். ஆமென்.
ஸ்தோத்திரம். அவர் என்னை பலப்படுத்தும், என்னுடைய பராஜயங்களில் இருந்து என்னை வெற்றியாய் முன்னோக்கமாய் கொண்டு போகும், என்னை வழிநடத்தும். நான் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் எனக்கு சாத்தியமாகும். ஆமென். அற்புதமான கிரியைகள் என் வாழ்க்கையில் விடுபடும். நீங்கள் கரங்களை தூக்கி அறிக்கையிடுங்கள். நீங்கள் ஒரு அசாதாரணமான व्यक्तिயா மாறும். உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் நடக்கும். இன்று காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையில் நிறைந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாம் சேர்ந்து ஜெபிப்போமா? கரங்களை தூக்குங்கள். எங்களை நேசிக்கிற தேவனே, சொர்க்கீய தகப்பனே, இன்று காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய தானம் என்று நாங்கள் புரிந்து கொள்கிறப்பா ஸ்தோத்திரம். அந்த தானத்தை, அந்த கிஃப்டை எங்கள் மேல் ஊற்றுவீராக ஆண்டவர். அந்த பலத்தை நாங்கள் தரித்து கொண்டு அப்பா ஸ்தோத்திரம் உம்முடைய நாமத்துக்காக உம்முடைய ராஜ்யத்திலே பயன்படும்படியாக பிரயோஜனமாக மாறும்படியாக கர்த்தர் கிருபையை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். இப்போது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். இப்போது ஒவ்வொரு மக்கள் மேலும் பரிசுத்த ஆவியானவருடைய பெரிய வல்லமை இறங்கட்டும், ஊற்றுதல் வெளிப்படட்டும், கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரையும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் வெளிப்படும். ஆமென். நம்ம எல்லைகள் விரிவாகும், ஒரு மகத்தமா மாறும். We are blessed, we are really blessed, we are permanently blessed and highly favored. God bless you, God bless you, God bless you. Amen.